ಬೇಟೆಗಾರರು ಈ ಸಾಲ ಕಪ್ ನಮ್ದಿಲ್ಲ, ಈ ಸಾಲ ಕಪ್ ನಮ್ಗೆ ಇಲ್ಲ. ಈ ಸಾಲ ಕಾವರಿ ಒಂದು ಕಾದು ಎರಡು ಕಾದು ಈ ಸಾಲ கர்நாடகாவை கர்ஜிப்பாரா, காவிரியை வாங்கிட்டு வாங்க. சிஎம் விஜய்க்கு நேரடி சவால். பல்லே இலக்கா தர்மபுரி சேலத்துக்கா நாமக்கல் திருச்சிக்கா பல்லே இலக்கா திருவூர் கரூருக்கா மயிலாடுதுறை ஈரோடு தஞ்சாவூருக்கா காவிரி யாரும் கைக்குட்டையும் இங்கு ஒன்று தான் போடா, கங்கையும் ஒன்று கோவமும் ஒன்று எல்லாமே தண்ணி தான் போடா என்று நம் உயிர் தண்ணீருக்காக விஜய பிரபாகரன் தமிழக முதல்வர் தளபதியை தாறுமாறாக கிழித்து தொங்கவிட்டிருக்கும் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய காவிரி நீரை திறந்துவிடுமாறு தேமுதிக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய பிரபாகரன் இரு மாநில அரசுகளையும் கடுமையாக விமர்சித்தார். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் ஒகேனக்கல்ல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞரணி தலைவர் விஜய பிரபாகரன், எல்கே சுதீஷ் மற்றும் கூட்டணி கட்சியான திமுக முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய விஜய பிரபாகரன், தமிழக முதல்வர் விஜய் காவிரி தண்ணீர் பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், காவிரி தண்ணீர் கிடைக்க கர்நாடக மாநிலத்தை நோக்கி ஓட வேண்டும், ஓடு 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 ஓடுன்னு ஓடணும், நீங்கள் தான் வேட்டைக்காரனாச்சே, நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு பாடினீங்களே அண்ணே, போங்க போய் காவிரியை கேளுங்க. உண்மையான வேட்டைக்காரன் வீரப்பன் மட்டுமே. அவர் குழுவுடன் இருக்கும் வரை தமிழகத்திற்கு யாரும் தண்ணீர் தர மறுக்கவில்லை. அவர் இல்லாதது வருத்தமாக இருக்குது. அவர் இல்லாவிட்டாலும் நான் கடைசி வரை உங்களுடன் இருப்பேன். வீரப்பனை கேப்டன் பிரபாகரன் படத்தில் நல்லவராக காட்டியவர் விஜயகாந்த் அவர்கள். அதுவரை வீரப்பனை எல்லோரும் கெட்டவர்களாகவே கருதியிருந்தனர். ஆனால் அந்த பிம்பத்தை உடைத்தவர் விஜயகாந்த். ஈ சாலக்காவேரி உந்து காது, ஈ சாலக்காவேரி எந்த காது என கர்நாடக மொழிகளை பேசிய விஜய பிரபாகரன், ஈ சாலக்காவேரி நம்து, காவிரி தண்ணீர் பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கையை விடுத்தார். மேலும் அவர் பேசுகையில் திமுக ஆட்சியை ஃபோட்டோஷூட் ஆட்சின்னு சொன்னார்கள். ஆனால் இன்று இருக்கும் முதல்வர் விஜய் என்ன செய்கிறார்? ஒகேனக்கல்லுக்கு வந்து ஏன் உங்களால் விவசாயிகளை சந்திக்க முடியாதா? கடந்த ஐபிஎல் போட்டியில் கோப்பை வென்றபோது விராட் கோலியை கர்நாடகா வரும்படி அந்த மாநில முதல்வர் அழைத்திருந்தார். அன்றைய தினம் அங்கு பல உயிரிழப்புகள் நிகழ்ந்து நிலைமை மோசமானது. ஆனால் முதல்வர் விஜயை தற்போது மட்டும் கர்நாடகாவிற்கு வர வேண்டாம், நிலைமை மோசமாக இருக்கிறது என சிவக்குமார் கூறியிருக்கார். தனது வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரே தலைவர் விஜயகாந்த் தான். இன்று நானும் கோட் ஷூட் கண்ணாடியெல்லாம் போட்டால் நானும் அழகாத்தான் இருப்பேன். முதல்வர் விஜய் முதல்ல கர்நாடகாவுக்கு செல்ல வேண்டும். நீட் தேர்விற்கு எதிர்க்காக பிரதமர் மோடியிடம் இப்போதே கேட்க வேண்டும். அதை பின்னால் கேட்கலாம். நீட் தேர்விற்கு எதிராக போராடிய கரப்பாம்பூச்சி கட்சி தலைவர் அபிஜித்தை நான் ஒன்று கேட்கிறேன். டெல்லி வரை போராடி அவரால் தமிழகத்திற்குள்ள நுழைய முடியல. தமிழக மக்கள் அறிவாளிகள், அவர்களை ஏமாற்ற முடியாது என விஜய பிரபாகரன் தெரிவித்தார். 4 மாசம் தூங்க நீங்க பாத்தீங்க, இன்னைக்கு ஜனநாயக ஓடுறது மட்டும் எல்லாருமே கண்ணீர் விடுறாங்க. ஓடுங்க, தாவக எல்லாரும் ஓடுங்க, ஓடு ஓடு வேட்டைக்கார ஓடு. உண்மையான வேட்டைக்கார இப்ப நான் ஃபீல் பண்றேன். உண்மையான நம்ம வீரப்பையன் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் இருக்கிற வரைக்கும் கன்னடக்காரன் தன்னாட்சி கான்செப்ட் ஒரு பேர் வர முடியல. உண்மையில நீ வரல, நான் வருத்தப்படுறேன். ஏன்னா கேப்டன் பிரபாகரன் ஒரு படத்துல வீரப்பன் நல்லவரன் காமிச்சது நம்ம கேப்டன்
அந்த நல்ல உள்ளத்தை தீய சக்திகள் எப்படிதான் பயன்படுத்துறதோ நான் அரசியல்வாதிங்க. அதை காமிச்சது நம்ம கேப்டன். இன்னைக்கு வீரப்பன் இல்ல, பிரபாகரன் இல்ல, ஆனா இந்த விஜய பிரபாகரன் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. எங்களுக்கும் நீ குடிக்கிற காலத்து நாங்களும் குடிக்கணும். உனக்கு 80, எங்களுக்கு 400. நீ T20, நாங்க டெஸ்ட் மேட்ச் கன்சிஸ்டன்ட். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன், கர்நாடகா ஸ்டைலே முடிச்சுக்கிறேன். ஈசால கப் நம்பு இல்ல, ஈசால கப் நம்பு சொல்லுங்க. ఈసాల కావరి ఉందు కాదు ఎందు కాదు, ఈసాల కావరి నందు. இங்க பூமி, நிலம், தண்ணி எல்லாம் மக்களுக்கு சொத்து. யாரும் வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால வெள்ளட்டும் வெள்ளட்டும். அண்ணே வந்தால் தமிழ்நாட்டுக்கே ஒரு தெம்பு தாண்டா, வழிய விடுங்கடா, நம்ம ஆளுதாண்டா. தளபதி தலையிடாமலேயே தமிழகத்திற்கு இன்று தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி கம்முன்னு போங்கடா என்று தளபதி பேச்சால் அல்லாமல் செயலால் தண்ணீர் வந்தது மட்டுமல்லாமல் கர்நாடகனை கட்டுவதற்கும் கட்டன் ரைட்டா கர்ஜிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்று தமிழக முதல்வர் விஜய் கர்ஜிக்கும் செய்தி மட்டுமல்ல, குரலற்றவர்களின் குரலாக நமது ஜெம் தொலைக்காட்சி கற்பிக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்போதும் நம்முடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.